ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஒர்க்கில் மெத்தட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பேட்ச் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, பீட்ஸையே வச்சு மேலே வந்து நம்ம செயின் ஸ்டோனு ஆன்டிக் பீடு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணோம். ஸோ இப்போ வந்து இதுவுமே பார்க்க வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரியும் இருக்கும், ஒரு கட் ஒர்க் மாதிரியுமே உங்களுக்கு லுக் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப யூனிக்கான வந்து ஒரு இதுதான். ஸோ நான் இந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து பாக்ஸ் ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்னாலும் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக, பட்டர்ஃப்ளை ஷேப்பு, லீஃபு, உங்களுக்கு ப்ளவுஸ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ, இல்லை கஸ்டமர் என்ன ஷேப் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக வந்து க்ளூ வந்து எடுத்துக்காமல் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு க்ளூ வந்து ஹேர் லாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லைட்டாக எதனா ஒரு ஊசி எடுத்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஹேர் வந்து வெளியே போயிட்டு ஃப்ளூ வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும். ஓகே, இது அப்படியே போட்டு நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. சாரி, எந்தனா க்ளூ வெளியே இந்த இதுவை தாண்டி க்ளூ வந்து வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்தாலுமே காஞ்சிரும், ஆனால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் காஞ்ச பிறகு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போவே வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த இதுவை கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து சரியில் வந்து போட போகிறோம். இப்போது இதுக்கு மேலே இதை கவர் பண்ணுற மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் தெரியுது இல்லையா? ஸோ அதனால நான் வந்து சரியில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 கிளாத்தில் வந்து ஸ்டிச்சஸ் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் க்ளூ காயறதுக்கு முன்னாடியே போட்டதுனால எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வரலை. ஸோ நீங்கள் நல்லா க்ளூ காஞ்சிட்ட பிறகு வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ ஈரமாக இருக்கிறதுனால ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வந்து வர மாட்டேங்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்து சொன்ன மாதிரி தான் 2 கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. ஓகே.
ஓகே. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் 2 லேயர் போட்டுக்கலாம், 3 லேயர், உங்களுக்கு பார்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக கவர் அப் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கம்மு வந்து காயாததுனால என்னால் வந்து இங்கே ஸ்டிச் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா 2-3 லேயர் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இந்த மாதிரி நான் வந்து டபுள் லேயர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் கம்மு வந்து காயத்துக்கு முன்னாடியே போட்டதுனால எனக்கு இங்கே லைட்டாக இந்த இது ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காஞ்ச பிறகு போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து பாக்ஸ் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே பீட்ஸ் கூட வச்சு வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் எதுவுமே இந்த தெரியாத மாதிரி நல்லா வந்து வச்சு கவர் பண்ணி போட்டிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒர்க்கு, ஒரு கட் ஒர்க் மாதிரி நல்லாவே வந்து உங்களுக்கு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் பீட்ஸ் ஒட்டுறது, ஸ்டோன் ஒட்டுறது, பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது, ஸ்டோன் ஒட்டுறது, செயின் ஸ்டோனு அந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இல்லை பீட்ஸை வச்சு அந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து போயிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து அப்படி கம்மு ஈரமாக இருக்க ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு டியூப் பீடு, ஒரு 3mm பீடு, நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூப் பீடு கடை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி மேலே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. நான் வந்து இங்கே இப்போ மிரர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிங்க்கு, ஸோ நான் ஒயிட் கலர் ஜரி போட்டிருக்கேன். ஸோ மிரர் யூஸ் பண்ணால் பார்க்க லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி சைஸ் மிரர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மிரர் எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நான் வந்து 4 எட்ஜஸ்ஸையுமே வந்து வச்சுக்கிறேன். இல்லை நான் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் ஐடியா தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வந்து உங்கள் இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கிராஷ் ஷேப்பில் வச்சு நல்லா இந்த கிளாத்தை வந்து நல்லா படியை வச்சு இது பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி தூக்கிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈரமாக ஸ்டிச் பண்ணவே காயாமல் இது வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க கம்மெலாம் வந்து காஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே வந்து உங்களுக்கு போயிடும், விசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் நடுவுலையுமே வந்து கம்மை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அது ஆறிட்ட பிறகு வந்து காஞ்சிட்டோடனே அது வந்து போயிடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சில்வர் கலர் பீடே கூட கொடுக்கலாம். இல்லை செயின் ஸ்டோன் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ ஒயிட் கலர் கோல்டு கலர் வந்து கொடுத்தா இதுக்கும் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா? ஸோ சில்வர் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ காஞ்சிச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான டிசைன். நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலுமே இது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு மிரர் இருக்கிறதுனால நல்லாவே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வந்து நல்லாவே வந்து கொடுக்கும் இந்த டிசைன். ஓகே? நீங்கள் இந்த டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன்னாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேட்ச் ஒர்க்கை இப்படியும் ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட்டு மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது கட் ஒர்க்காகவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம பேஜில் 100 ரூபாய்க்கு 6 கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான். ஓகேவா?
ஸோ நீங்களும் இந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கிளாஸில் இருக்கவங்க சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.